Please subscribe Sadhguru Sai Creations. தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் ஏங்க தலைமுடி உதிருது அப்படின்னா, முக்கியமாக இந்த ஹைப்போதைராய்டிசம் கண்டிஷன். ஸோ தைராய்டு ஹார்மோன் மெயினாக நம்ம பாடிக்கு அந்த பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உடல் வெப்பம் அதிகமாக நமக்கு என்னென்னா அதிகமான தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ டெலிவரிக்கு அப்புறம் குழந்தை பிறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த டைம்லேயே என்ன ஆகுனா நிறைய ஹேர் ஃபால் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தலைமுடி கொத்தாக கொட்டுதுங்க. எனக்கு டைல்ஸ் வீட்டிலலாம் பார்த்தா டைல்ஸ் எல்லா இடத்துலையும் என்னோடய ஹேர் தான் இருக்குது. ஸோ அப்படின்னு நிறைய பேர் நம்ம ஃபீல் பண்ணுறோம். அதே மாதிரி அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு, இந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தலைக்கு குளிச்சுட்டு வந்தோடனே அவ்வளோ முடி கொட்டுது. மற்ற டைம்லேயும் இருக்குது, பட் அது ஹேர் வாஷ் பண்ணும்போது தான் நல்லா எனக்கு தெரியுது அப்படின்லாம் சொல்கிறோம். என்ன காரணத்தினால நமக்கு தலைமுடி கொட்டுது? வயது வித்தியாசமே இல்லாமல் இருக்குது. ஒவ்வொரு வயதிற்கும் ஒவ்வொரு காரணம் நம்ம சொல்கிறோம். இப்போ குறிப்பாக சொல்லணும்னா, இந்த தைராய்டு சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குன்னா அவர்களுக்கு தலைமுடி உதிர்தல் ஏற்படுது. இப்போ தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் ஏங்க தலைமுடி உதிருது அப்படின்னா, முக்கியமாக இந்த ஹைப்போதைராய்டிசம் கண்டிஷன். ஸோ தைராய்டு ஹார்மோன் மெயினாக நம்ம பாடிக்கு அந்த பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி நியூட்ரிஷன் எல்லாமே நமக்கு தலைக்கு போகாமல் இருக்கும்போது, பிளட் சர்க்குலேஷன் குறையும் போது தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஹேர் ஃபால் நிறைய பேருக்கு இருக்குது. அதே மாதிரி அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை, இந்த அனிமியா கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் ஹேர் ஃபால் நிறைய இருக்குது. எக்ஸஸாக சொல்லணும்னா பாடி ஹீட். ஸோ உடல் வெப்பம் அதிகமாக நமக்கு என்னென்னா அதிகமான தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ தலைமுடி உதிர நமக்கு என்ன ஆகுனா, அந்த இடத்துல வந்து நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் மேல் பேட்டர்ன் பால்னஸ் வந்துச்சு. ஸோ முன்னேற்றியில் வந்து ஏறிக்கிட்டே போகுது. டோட்டலாக தலையில் இருக்கக்கூடிய ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய ஹேர் டென்சிட்டியே குறையுது. ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆஃப்டர் டெலிவரி. ஸோ டெலிவரிக்கு அப்புறம் குழந்தை பிறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த டைம்லேயே என்ன ஆகுனா நிறைய ஹேர் ஃபால் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போ தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும்பொழுது இந்தந்த காரணத்தினால நமக்கு ஏற்படுது. அடுத்ததாக உடல் உஷ்ணம்னு நம்ம சொல்கிறோம். இந்த உடல் உஷ்ணம் இதுதான் மெயின் ரீசன் சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த தலைமுடி உதிர்தலுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் உஷ்ணம். இந்த உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது தலைமுடி வந்து ரொம்ப உதிர்தல் ஏற்படுது. நம்ம பாடியில் ஆசிட் நேச்சர் அதிகமாக இருக்குது, அசிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும்போதும் தலைமுடி உதிர்தல் ஏற்படுது. இந்த தலைமுடி உதிர்தல் இந்தந்த காரணங்களால் இருக்குது இல்லைங்களா? முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில் உடல் உஷ்ணம் ஒரு பாயிண்ட். அடுத்ததாக பார்த்தோம்னா அசிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. இந்த அசிடிட்டி பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கும் தலைமுடி வந்து அதிகமாக உதிர்தல் ஏற்படுதுன்னு சொல்லலாம். அப்போது இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே தலைமுடி உதிர்தல் இருக்கும்போது நம்ம அதை எப்படி எதிர்கொள்வது? இது எப்படி தான் சரி செய்யுது? இப்படியே போச்சுன்னா தலையில் ஃபுல்லாக எல்லா முடியும் உதிர்ந்து எனக்கு சொட்டையாயிடும் போல இருக்கலாம் நிறைய பேர் நம்ம பயப்படுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது திரும்பவும் முடி வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கா? இதுதான் எல்லாருமே கேட்குறது. நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும்? முதல்ல வந்து அனிமியா இருந்துச்சுன்னா இரத்த சோகையை சரி செய்யக்கூடிய வழிமுறைகள் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதற்கு அடுத்ததாக அசிடிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து சரி செய்கிறதுக்கான வழிமுறைகள். ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்தோம்னா தேங்காய் பால் சொல்லலாம். இந்த தேங்காய் பால் நம்ம பாடியில் வந்து ஆசிட் நேச்சர் இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கும், தலைமுடி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கும் தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அப்போ அந்த தேங்காய் பாலை நம்ம என்ன பண்ணணும்னா டெய்லி காலையில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் எடுக்கலாம். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அதிமதுரம் பொடி அதில் சேர்த்து கலந்து குடிக்கணும். இது டெய்லி காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இதை நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரலாம். நம்ம உணவு சமைக்கும் போதும் தேங்காய் பால் சேர்த்து சமைத்த உணவுகளை நம்ம சாப்பிட என்ன ஆகும்னா நம்ம உடல்லையும் அந்த உஷ்ணம் குறைந்து அசிடிட்டி குறைந்து ஹேர் ஃபால் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த தேங்காய் பாலை நம்ம தலையிலையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி நம்ம அப்ளை பண்ணிட்டு வரணும்னா, கடுக்காய் பொடியை எடுத்துக்கணும். கடுக்காய் பொடியை வந்து தேவையான அளவுக்கு எடுத்து அதில் தேங்காய் பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது தலையில் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும். வாரம் 2 முறை இப்படி பண்ணிட்டு வரணும். டெய்லி நம்ம தேங்காய் பால் உள்ள அதிமதுரம் பொடி சேர்த்து இதை குடிச்சிக்கிட்டே வரணும்.
அதே மாதிரி தேங்காய் பாலில் கடுக்காய் பொடி சேர்த்து கலந்து பேஸ்ட் மாதிரி எடுத்து ஹேர் பேக்காக நம்ம போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் பொழுதும் நமக்கு தலையில் வந்து நல்ல ஒரு ஹேர் ஃபால் வந்து ஒரு சீக்கிரமாகவே குறைய ஆரம்பிச்சிடும். அதற்கு அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு இந்த முடி வந்து ரொம்ப ரூட்லேருந்து வெளியில் வருதுன்னா இன்ஃபெக்ஷன் இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த டேண்ட்ரஃப் குறையணும், சொரியாசிஸ் குறையணும், ரூட்லேருந்து முடி வெளியில் வர்றது குறையணும் அப்படின்னா சடாமாஞ்சில நம்ம பயன்படுத்தலாம். சடாமாஞ்சில் தைலம் அப்படின்ற ஒரு தைலம் சித்த மருத்துவத்தில் இருக்குது. பல நோய்களுக்கு நம்ம சடாமாஞ்சில பயன்படுத்தணும். சடாமாஞ்சில் பொடி வந்து உடலில் இருக்கக்கூடிய பல நோய்கள், முக்கியமாக நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள், குடல் சம்மந்தப்பட்ட நோய்கள், புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் வரைக்கும் சடாமாஞ்சிலுக்கு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சடாமாஞ்சில் தைலம் இதை வந்து தலையில் அப்ளை பண்ணுறோம். ஸோ வாரம் 2 முறை நம்ம இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு திக்காக இருக்கக்கூடிய ஒரு டவல் வெந்நீரில் நனைச்சி தலையை சுற்றி நம்ம கட்டிக்கணும். ஸோ அந்த ஆவியில் நம்ம அந்த லைட்டாக ஹீட்டில் என்ன ஆகும்னா, அந்த தைலம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேல்பில் அந்த இருக்கக்கூடிய ஸ்போர்ஸில் நம்மளுடைய ஹேரோட அந்த ரூட்டில் உள்ளே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி போகும்பொழுது நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ரூட்டில் வந்து அந்த தைலம் உள்ளே இறங்க இறங்க நமக்கு அந்த ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்து நம்ம தொடர்ந்து வாரம் 2 முறை பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது நிச்சயமான ஒரு பலன் நமக்கு கிடைக்குது. ஹேர் ஃபால் வந்து நிச்சயமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதற்கு அடுத்ததாக நம்ம பயன்படுத்தக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா தாண்டிக்காய், கீழாநெல்லி, கருவேப்பிலை, இந்த 3 பொடியும் இது வந்து ஒரு சீக்ரெட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னமோ நான் வந்து யூஸ் பண்ணிட்டேங்க, ஹேர் ஃபால் வந்து குறையவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது 3ஐயும் பயன்படுத்தலாம். இதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம தாண்டிக்காய், திரிஃபலால தாண்டிக்காயும் 3 அதிகமான துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது. இந்த தாண்டிக்காயை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் எப்படி பயன்படுத்த போகிறோம்னா, தாண்டிக்காய், கீழாநெல்லி, கருவேப்பிலை இது 3ஐயும் சம அளவு எடுத்துக்கணும். இதில் வந்து நம்ம கொஞ்சம் கற்றாழை சாறோ இல்லை முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து ப்ரோட்டீன், அதாவது உடலில் ப்ரோட்டீன் குறைபாடு இருந்து அதனால் ஹேர் ஃபால் ஆகிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டு ரெமடியாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம தலையில் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா வாரம் இதுவுமே வந்து ஒரு 3 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். 3 நாட்களுக்கு ஒரு முறை இதை தலையில் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஹேர் ஃபால் வந்து ஃபஸ்ட்டு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் புதிதாக முடிகள் வளர்றதையும் நம்ம பார்க்க முடியும். இதை தாண்டி நமக்கு லிவரில் ஏதாவது டாக்ஸின்ஸ் இருக்குனாலும் இதை வெளியேற்றுவதற்கு அருகம்புல் சாறு நம்ம குடிச்சிட்டு வரலாம். அதே மாதிரி சிரட்டை தைலம் அப்படின்ற ஒரு தைலம் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இந்த தைலம் பார்த்தோம்னா எக்ஸலண்ட்டாக நம்ம நிறைய நோய்களுக்கு, தோலில் வந்து மரு இருக்குது அப்படின்னா அதை உதிரணும்னா சிரட்டை தைலத்தை வந்து வெங்காய சாறில் கலந்து, இதோட வெங்காய சாறும் கலந்து மரு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஹேர் ஃபால் ரொம்ப இருக்குன்னா, அந்த தலையில் புழுவேட்டு பிரச்சனை இருக்குனாலும் இந்த சிரட்டை தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம். இந்த சிரட்டை தைலம் எடுத்து இதில் கொஞ்சமாக இதனோட பாதி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கலந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணணும். இது வாரம் 1 முறை நம்ம அப்ளை பண்ணிட்டு வரோம். ஸோ எங்கெல்லாம் ஹேர் டென்சிட்டி ரொம்ப குறைவாக இருக்கோ, ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கோ, அந்த இடங்களில் நம்ம சிரட்டை தைலத்தை அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நாளடைவில் அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே குறைந்து புதிய முடிகள் வளர்வதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். டென்சிட்டி நிறைய பேர் வந்து அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த பிக்சர்ஸ் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணி இருப்பாங்க. ஸோ மேடம் இந்த நீங்கள் ஆயில் சொன்னீங்க, இதை ஃபாலோ பண்ண அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு நியூ க்ரோத் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தலைமுடி உதிர்தல் இருந்துச்சுன்னா, இப்போ நான் சொன்னது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான புதுசாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்காத ஒரு விஷயமாக தான் இருக்கும். சடாமாஞ்சில் தைலம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. தாண்டிக்காய், கடுக்காய் ஹேர் பேக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ என்ன ரீசன்னே தெரியல, கொத்தாக முடி கொட்டுதுன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லை நம்ம பாடியில் வேறு ஏதாவது டாக்ஸின்ஸ் ரொம்ப இருக்குது, இன்டர்னல் ஆர்கன்ஸில் ப்ராப்ளம் இருக்குனாலும் அதற்கேற்ற சிகிச்சைகள் எடுக்கும்போது தலைமுடி உதிர்தல் பிரச்சனை குணமாகும். ஸோ இந்த பதிவில் நான் நிறைய தலைமுடி உதிர்தலுக்கான காரணங்களும் நிறைய அதுக்கான விளக்கங்களும் கொடுத்துருக்குறேன். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.